அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்று மீட்டெடுப்போம், இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடர்வோம் என்று கூறிக்கொண்டிருந்த பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று வந்திருக்கிறது. மத்திய அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று ஓபிஎஸ்க்கு கூறலாம். ஏனென்றால் கிட்டத்தட்ட அதிமுகவில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்த பொழுதும் தற்பொழுது அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் விலக்கப்பட்டார் ஓபிஎஸ் என்ற பொழுது கூட பாஜக ஓபிஎஸ்ஐ கைவிடவில்லை. மாறாக மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவினால் நிச்சயமாக ஓபிஎஸ் எங்களுக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் எம்பி தேர்தலில் எம்பியாக நாங்கள் வேட்பாளராக அறிவிக்கிறோம். எங்களது கட்சியில் இணைந்தால் மட்டும் போதும், மீண்டும் ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுக்கிறோம் என்பதற்கேற்ப பாஜக தற்பொழுது நேரடியான அன்பளிப்பை கொடுத்திருக்கிறது. ஆனால் இதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் மறுத்துவிட்டார். வேறு யாராவது ஒருவராக இருந்தால் நிச்சயமாக இதனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய அதிமுக தற்பொழுது துரோகிகள் கையில் இருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் எங்களது முழு பலத்தையும் நாங்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறோம். நிச்சயமாக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். நாங்கள் மத்திய அமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய அதிமுகவை முதலில் நாங்கள் மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை தற்பொழுது நடத்தி வருகிறோம். அதற்கு பிறகுதான் எங்களது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.